இச்சையை மேற்கொள்ள வேண்டுமேனால் உன்னுடைய சிந்தனையை நீ எதிலெல்லாம் ஈடுபடுத்த வேண்டுமேனால் நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் இவைகளில் உன் விருப்பத்தை நாடணும். அது வரைக்கும் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன செய்யணும்? இச்சையை மேற்கொள்ள வேண்டுமேனால் நல்லவரோடு தொடர்பு வைக்கணும். அதன் பிறகு நீ நீதிமானாக இருப்பதற்கு என்ன வழிங்கிறதை அறிந்து அந்த காரியங்களை ஈடுபட வேண்டும். உன் விசுவாசம் இன்னும் பெருகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அறிந்து அதற்கான காரியங்களை ஈடுபட வேண்டும். நீ பிறரன்பு தேவ அன்பு உடையவனாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளில் உன்னுடைய சிந்தனையை, உன்னுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். நீ சமாதானமாக தெய்வீக சமாதானத்தோடு, ஏன்னா அநேகருக்குள்ள இச்சை கிரியை செய்து பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவியாக விழுந்த பிறகு சமாதான கேடு பிடிக்குது, மெய் சமாதானம் மற்றவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அப்படியானால் தெய்வீக சமாதானம் என்ற ஒன்று இருக்கு. உலகம் கொடுக்கக்கூடாதான தெய்வீக சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்படியான அந்த சமாதானம் அடைவதற்கு நீ என்ன வழி உண்டு அதை அடைந்து கொள் என்று. அப்படி ஒரு வாலிபனுக்கு பவுல் அப்போஸ்தலர் தன் மரிப்பதற்கு முன்பாக அவன் விழுந்து விடக்கூடாது என்று புத்தி சொல்லுகிறார். இப்போ உங்களை நீங்க பாருங்க, ஏன் உங்களை இச்சை மேற்கொள்ளுது? விசுவாசிகள் என்று சொல்லுகிறார்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் சொல்லுகிறார், ஆனால் இச்சையிலிருந்து பூரணமான ஒரு விடுதலை இல்லை. ஏன்? முதல் காரணம், நீங்க நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் இவைகளை தரக்கூடியதான ஜெப ஜீவியம் கிடையாது. இவைகளை உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஈடுபடுத்தக்கூடியதான வேத வசன வாசிப்பு கிடையாது. வேத வசனத்தை மட்டும் வாசிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதை வாசித்து தியானிக்கக்கூடியதான ஒரு பக்குவம் இருக்கணும். அந்த வசனம் எதை விட சொல்லுகிறது, அதான் உண்மையான தியானம். அது சொல்லி தரும். நீதினா இப்படிதான், விசுவாசம்னா இப்படிதான், அன்புனா இப்படிதான், சமாதானம்னா இப்படிதான். இதை அடையிறதுக்கு பிரயாசப்படும். அப்போ இச்சைக்குரிய தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதான பாவ இச்சைகளை விருப்பக்கூடியதான அந்த சிந்தனை அப்படி எல்லாமே மாற்றப்பட்டு தேவ ஸ்நேகம் அதிகமாகும், பிறர் ஸ்நேகம் அதிகமாகும், பரிசுத்தமாக இருக்க வேண்டிய வாஞ்சி அதிகமாகும். இப்போ உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான நேரங்களை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க? ஏன்னா இச்சை என்னை மேற்கொள்ளுது என்று சொல்கிறீங்க, நான் பாவத்தில் விழுகிறேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முதல் காரணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஃப்ரீ டைமை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தகாதவரோட தொடர்பு வைக்கிறோம், பேசக்கூடாதவங்களை பேசுகிறோம், பார்க்கக்கூடாதவர்களை பார்க்கிறோம், போகக்கூடாத இடங்களில் போகிறோம், எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்? ஜோம் பண்ண முடியலை, தடையாக இருக்குது, அந்த இடத்துக்கு போனேன், அவங்க சொன்ன வார்த்தை தான் எனக்குள்ள கிரியை செய்துட்டே இருக்கு, பாவம் என்னை விட்டு போகலை. அதான் பவுல் அப்போஸ்தலர் சொன்னார், விலகி ஓடு. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு மனுஷனுடைய சத்துரு அவனுடைய குடும்பத்தாரே. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு மனுஷன் உண்மையாகவே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நினைக்கும் போது அவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பானே, ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன டிவி பார்ப்பாங்க, இவன் மட்டும் விலகி போயிருப்பான், ஏன் உனக்கு வர முடியாத வந்து பாரல பெரிய நீதிமான ஞானவானம்பாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த மனுஷன் என்ன செய்யறான்? விலகி ஓடணுமா, இவங்களை பிரியப்படுத்தணுமா? அநேகர் விழுற காரணம் பிரியப்படுத்த பார்ப்பாங்க. உண்மையிலேயே நீங்க இச்சையை விலகி ஓட வேண்டுமே ஆனால் அநேகருடைய விரோதத்துக்குள்ளாக நீங்க மாறிதான் ஆகணும். ஏன்னா அவர்கள் உலகத்தார், அவர்கள் இச்சையினால் பிடிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த காரியங்கள் சரியாகப்படும், கொஞ்சம் இன்பமாக இருக்கும். நமக்கு தெரியணும் அது கொஞ்சமாக இருந்தாலும் அதன் பிறகு காலம் வரைக்கும் என் சிந்தனையில இருந்து மாறவே செய்யாது. அநேகருக்கு இதுதான் விளங்கவே இல்லை. பார்த்தா என்ன, நீ பாரு, ஆனால் பார்த்த பிறகு உடனே ஒன்னால அந்த இருதயத்திலிருந்து, சிந்தனையிலிருந்து, நினைவிலிருந்து அந்த எண்ணங்களை அழிக்க முடியுதா? முடியவே செய்யாது. அதுக்கு பிறகு என்ன சொல்றா? நான் விழுந்துட்டேன். அதுக்கு பிறகு என்ன சொல்றா? இச்சை மேற்கொண்டது. அதற்கு பிறகு என்ன சொல்றா? ஜெபம் பண்ண முடியல. காரணம் என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை உங்களுக்கு விலகி ஓட தெரியல, பிரயோஜனப்படுத்த தெரியல, யாரிடத்தில் தொடர்பு கொள்ள வைக்க வேண்டுமோ அவர்களோடு நெருங்கி இருக்கவும் உங்களுக்கு என்ன தெரியவே இல்லை.